வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விசேட மண்டபம் தான் இந்த கூட்டுறவு மண்டபம். இந்த கூட்டுறவு மண்டபத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதற்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களோட சேனலை நீங்கள் நல்லா பகிர்ந்தளிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த இடம் ஏற்கனவே நாங்கள் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பஸ் தரிப்பிட இடங்களின் அந்த டவுனையும் நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. இதுதான் கிளிநொச்சி நகரத்தினுடைய புதிய பஸ் நிலையத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய கூட்டுறவு மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால், பாருங்க உறவுகளை நாங்கள் கதைச்சு கொண்டு போவோம். இன்றைக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால், இந்த மண்டபத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மலரும் புதியுகத்தினுடைய ஒழுங்கமைப்பில் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே கூடுதலான அறநெறி பாடசாலை மாணவர்களுடைய போட்டி பரீட்சையும் பரிசளிப்பு விழா நிகழ்வும் தான் நடைபெறப்போகிறது. இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான ஒளிப்பதிவுகளை நாங்கள் காணொளி வடிவத்தில் கொண்டு வர இருக்கிறோம். பாருங்க உறவுகளை, நாங்கள் அந்த மண்டபத்தில், அந்த விசேட மண்டபத்தில் நடைபெறுகிற அத்தனை நிகழ்வுகளையும் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு முடிஞ்சவரை எங்களுடைய காணொளி மூலம் கொண்டு வருவோம். இதுதான் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கூட்டுறவு மண்டபம். இந்த மண்டபத்தை இந்த கிளிநொச்சி நகரத்தில் இருக்கிற, கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அறியாதவர்கள் அல்ல. இந்த மண்டபத்தில் பல வரலாற்று நிகழ்வுகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே போய் நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள் என்றதை நாங்கள் கொண்டு விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய ஒரு சுபிட்சமான வாழ்வுக்காகவும் தங்கள் உயிர்களை ஏற்படுத்த ஆகியவர்களுக்காகவும் அந்த போரின்பால் அப்போது பொதுமக்களுக்குமாக அகப்படுத்தும் செலுத்துவோம். இன்று அதே நகர் மாலையை அடைவித்து 38 நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற இவர்களை தொடர்ந்து தேச தாயாக அவர்களை தொடர்ந்து
தான் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை ஒரு சாதாரணமான 2 கோரிக்கை. ஒன்று, யுத்த நிறுத்தம் செய்யுங்கள். இந்திய அரசே இந்த மண்ணிலே யுத்த நிறுத்தம் விடுதலை புலிகளோடு செய்யுங்கள். இரண்டாவது, விடுதலை புலிகளோடு பேசுங்கள், அவர்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள், பேசுங்கள் என்று அன்னை பூபதி அவர்கள் 31 நாட்கள் மட்டக்களப்பினுடைய மாமாங்க மண்ணிலே உண்ணாநோன்பு இருந்தார். அவருடைய உண்ணாநோன்பு உணவருந்தாது நீராகாரத்தோடு கொள்கையின்படி உறுதியோடு தன்னுடைய குடும்பத்துக்கு கடிதம் எழுதி கொடுத்து தன்னுடைய கணவர் கணபதி பிள்ளைகளை எல்லாம் உறுதி எடுத்து எக்காரணம் கொண்டும் தான் இதை குழம்ப மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறார்கள். கரகோஷங்கள் அவர்களுக்கான அங்கீகாரங்களாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த மகிழ்ச்சி அமைதியை போட்டியிட்டு வெற்றியாளர்கள். கல்விதான் வாழ்க்கையை மாற்றவல்லது. கல்விதான் ஒரு கலாச்சாரத்தையும் மாற்றவல்லது. கல்விதான் ஒருவருடைய சூழ்நிலையையும் மாற்றவல்லது. ஒருவருடைய வறுமையையும் மாற்றவல்லது. அவரை புகழின் உச்சியிலும் போன்று நிறுத்தவல்லது. ஒரு பெருந்தாயினுடைய 38வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் இப்பொழுது இந்த மண்ணிலே நடைபெறும். இந்த ஒற்றுமையை கட்டி வளர்க்க போகிறோம். ஒரு மாகாண சபையை கூட கைவிட்டு கட்டிய கோபுரமும் கனவாளப்பட்ட ஒரு தேசிய இனமாக இன்று நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற வெட்கம் கூட எங்களுடைய தமிழ் தலைவர்களிடம் இல்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான நிலைமை. சர்வதேச சமூகத்தினுடைய மகிழ்வாகத்தை இலங்கையும் இந்தியாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தினூடாக உருவாக்கப்பட்ட மாகாண சபையை கூட ஒரு ராஜதந்திர அழுத்தத்தினூடாக இந்த மண்ணிலே தேர்தல் ஒன்றை நடத்தி வருஷத்திற்கு அறிவிக்கிறார். எங்கள் நேரலை வழங்குவதால் அந்த தகவலை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதில் தொலைபேசி இணைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் அந்த கரகோஷங்கள் அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்த இழந்த இழப்புகள் இனிமேல் நாங்கள் மீட்டெடுக்க போகும் அந்த உயிர்களுக்கான அர்ப்பணிப்பாக நாங்கள் இந்த மண்ணிலே செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அது என்னுடைய தேசத்தினுடைய பற்று, என்னுடைய இறக்கும் வரை என்னுடைய பற்று, இறக்கும் வரை செயலாற்றுவேன் என்ற அன்பு உறவுகளே, நீண்டதொரு நாட்களுக்கு பின் ஒரு காணொளி பதிவு மூலம் அதுவும் கிளிநொச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய சிறார்களுடைய அறநெறி மாணவர்களுடைய அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அந்த நிகழ்வுகளை நாங்கள் எங்களோட காணொளி மூலம் கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரை நேரமும் எங்களோட காணொளியை பார்த்து ஒத்துழைப்பு வழங்கி ஷேர் பண்ணி வார அத்தனை உறவுகளுக்கும் உலகெங்கும் வாழுகிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எமது சேனல் சார்பில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு எங்களுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று தான் கேட்குறோம். நாங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கொண்டு அதெல்லாம் இல்லை. நீங்கள் எங்களுடைய சேனலை முடிஞ்ச வரை பகிருங்க. இதே போல் நிகழ்வுகளை நாங்கள் ஒளிபரப்பு தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த இடத்திலே கிளிநொச்சி முதன்மை கூட்டுறவாளர் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளோடு இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம்.